தமிழே, அழகு பெருநிலவே, ஆதிக்க இந்தியினால் அல்லலுக்குள் ஆளாகும் என் ஆருயிரே, உன்னை வணங்குகிறேன் உயிர்த்தமிழே, நீ வாழ்க. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிற நன்னாளில் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் நெஞ்சில் சிம்மாசனம் போட்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பாக சர்வதேச மகளிர் தினத்தை சிறப்பிக்கின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற பாங்கறிந்த பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்க பணித்த கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாகத்தை தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதிக்கிறேன். ஆணாதிக்கம் என்பது இந்த மண்ணில் ஆழமாக வேறு ஊன்றியிருக்கிறது என்பதை ஒரு ஆணாக பிறந்த நாஞ்சில் சம்பத் அங்கீகரிப்பதில் எனக்கு தயக்கமில்லை. ஆகவே ஆணாதிக்க வெறி இல்லாவிட்டால் ஆணாதிக்க குணம் என்பது சரியோ தவறோ இங்கே ஆழமாக படிந்திருக்கிறது என்பதை என்னால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் ஒரு நிர்பயா ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் சக மாணவர்களால் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு வெளியிலே தூக்கி வீசப்படுகிறாள். ஆணவ கொலைகள் அங்கிங்கனாதபடி எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அரும்பாக மலர்கிற பிஞ்சுகளை சில நஞ்சு மனிதர்கள் தங்களின் இச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய ஈனக்காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இந்த பெண்களை இந்த மண் கண்களாக காணும் நாள் எந்த நாள் என்ற ஒரு கவலையை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் பெண்களை பற்றியே ஒரு தலைப்பு அமைய வேண்டும் என்று கலைஞர் தொலைக்காட்சி நீள யோசித்து ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். இன்றைய பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சியானதா சலிப்பானதா என்று. என் மனைவியிடத்தில் இந்த தலைப்பை சொன்னேன். சலிப்பானது என்று தீர்ப்பு வழங்கிவிட்டு வந்தால் வீட்டுக்கு வாருங்கள் என்றார். இன்னைக்கு ஒரு கொரோனா கோவிட்-19 என்கிற கொடிய வைரஸ் தாக்கியது. இந்த கொரோனா கோவிட்-19 வைரஸ் வந்ததற்கு பிறகு சமையல் கட்டுக்குள் இப்போதுதான் புதினா வருகிறது, கொத்தமல்லி வருகிறது, மிளகு வருகிறது, பூண்டு வருகிறது, ஜீரகம் வருகிறது, நெல்லிக்காய் வருகிறது. இதையெல்லாம் அலட்சியப்படுத்தி 6வது விரலாக அலட்சியப்படுத்திய என் ஆரியர் மனைவி கூட இதை அடிக்கடி சாப்பிடுங்கள் என்று எனக்கு இதோபதேசம் செய்கிறார். இதுல பெண்கள் மட்டும்தான் சமைக்க வேண்டுமா? பெண்கள் என்ன பிள்ளை பெறும் எந்திரமா? சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய வேலைக்காரியா? அப்படியெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் ஒரு பெண் சமையல் கட்டில் நின்று சமைத்து பரிமாறி அந்த வீட்டினுடைய நிர்வாகத்தை தலைமை தாங்கினாள் என்றால் அந்த வீடு கூடு மாதிரி இருக்கும். ஒரு பெண் சமைக்க சலித்து கொண்டு எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கணும்னு சொன்னா அந்த வீடு கூண்டு மாதிரி ஆகும். வீடு கூடாக இருக்க வேண்டுமா கூண்டாக இருக்க வேண்டுமா என்பதுதான் முக்கியம். சமையல்ல ருசியா இருந்துன்னு வச்சுக்கிடுங்க. சமையல் ருசியாக இருந்தால் அந்த வீட்டுல மகிழ்ச்சி நிலையாக இருக்கும். என்னைக்கு சமையல் ருசியாக இல்லையோ அந்த வீட்டில் இருந்து மகிழ்ச்சி வெளியேறிவிடும். இதை ஏன் அனுபவத்தில் உங்க அனுபவத்திலே பார்த்துக்கலாம். ஒரு புதினா சட்னி வச்சா கூட அதை வைக்க வேண்டிய முறையில் வைக்கணும். நல்லா இருக்குடி புதினா சட்னின்னு அவளை கொண்டாடணும். சில பயல்கள் கொண்டாடவே தயாராக இருக்க மாட்டான். ஒரு அலட்சியமான மனப்போக்கில் இருப்பான். இப்படி சமையல் என்பது நம்முடைய பண்பாட்டு அடையாளம். ஆயக்கலைகள் 64 உன்னத கலை உயர்ந்த கலை சமையல் கலை. இப்ப இந்த சமையலை இப்போதுள்ள பெண்கள் செய்வதற்கு கொஞ்சம் சலித்துக் கொள்கிறார்கள், சங்கடப்படவும் செய்கிறார்கள். ஆண்டாள் சொல்லுகிறாள், சோறை போட்டு நெய்யை போட்டு மூடணும். இப்ப நெய்யை எப்படி தெரிக்கிறான், நெய் நெய். அந்த சோறை பிசைஞ்சு சாப்பிடுகிற பொழுது முழங்கை வழி வார ஒழுகணும். நெய் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எல்லோரும் எம்பாவைன்னு பாடுறா. எப்படி அனுபவிச்சிருக்கா பார்.
கூடியிருந்து சாப்பிடும் பொழுது நெஞ்சம் குளிர்ந்து விடும். இப்போ கதவை சாத்திட்டு சாப்பிடுறான், அடுத்தவன் பார்க்கப்படாதுன்னே சாப்பிடுறான். அதனால இது ஒரு முக்கியமான காலகட்டம். இப்படி ஒரு தலைப்பை கலைஞர் தொலைக்காட்சி தந்திருக்கு. இப்போது நர்மதா அவர்கள் இன்றைய பெண்களுக்கு சமையல் மகிழ்ச்சியானதே என்று பதிவு செய்வதே எனக்கு மகிழ்ச்சி. பாருங்கள். அஞ்சரைப்பட்டியிலிருந்து குதிக்கிற கடுகு எண்ணெய் சட்டிக்குள்ள வெடிக்கிற சத்தம், 5-6 மிளகு சேர்த்து 5-6 வெந்தயம் சேர்த்து எங்க அம்மா சுடுற வெண்ணிலா தோசையோட வாசம், இந்த வத்த குழம்புல வகையா மிதக்கிற எண்ணெயோட வாசம் என் நாக்கெல்லாம் தித்திக்கும். வாசலுக்கு வரும்போதே அது அடிவயிறுல பத்திக்கும். அதான் சார் சமையல். அப்படிப்பட்ட சமையல் எங்களுடைய பெண்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்றத சொல்ல வந்திருக்கேன். சமையல் அப்படின்ற சொல் சொர்க்கம் சார். சமையல்ன்றது ஒரு சொல் இல்ல, அது ஒரு சொர்க்கம் சார். இந்த சமையலுடைய பரிமாணம் அப்படிங்கிறது வெறும் உணவு மட்டும் இல்ல. அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்குள்ள அன்பு, பாசம், காதல், அக்கறை, ஆரோக்கியம்னு அத்தனையும் போட்டு தருவாங்க சார் எங்களுடைய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு சமையல் என்பது சந்தோஷம் தான் சார் தரும். சார் இன்னைக்கு எங்க அண்ணன் வந்து சென்னையில இருந்து பொண்ணு எடுத்து செவல்பட்டிக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அவளுக்கு பார்த்தீங்கன்னா, அஞ்சரைப்பட்டியில சீரகம் எது, சோம்பு எதுன்னு கண்டுபிடிக்கிறதே சட்ட சிக்கலான ஒரு விஷயம். ஆனாலும் பாருங்க, அத்தானுக்கு சமைச்சு போடணும்னு அம்புட்டு ஒரு ஆசை. அப்படியே அரைச்சு கலக்கி ஒரு ரசத்த வச்சுட்டு எங்க அண்ணன் முன்னாடி வச்சுட்டு கைய பிசைஞ்சுக்கிட்டே நின்னான். என்ன சொல்ல போறாரோ? என்ன சொல்ல போறாரோன்னு சொல்லி நின்னுகிட்டு இருக்கிறப்ப எங்க அண்ணன் அந்த ரசத்த ஊத்தி குடிச்சிட்டு, ஆ படிச்ச பொண்டாட்டி அரைச்சு வச்ச ரசம் அடுத்த ஊர் வரைக்கும் மணமணக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அண்ணன் சொன்னோன்னே எங்க அண்ணி முகத்தை பார்க்கணுங்க. சார் சங்கர் பட கிராஃபிக்ஸ்ல மட்டும்தான் உடம்பெல்லாம் பூ பூக்குமா? புருஷங்காரன் சமைச்ச சமையலுக்கு சர்டிபிகேட் கொடுத்தாலும் உடம்பெல்லாம் பூ பூக்கும் சார். அப்படி ஒரு உணர்வை கொடுக்கறது சமையல் சார். அது எப்படி சார் சந்தோஷம் இல்லைன்னு சொல்ல முடியும்? சார் எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து சலிப்புன்னு பேச வந்திருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் கமலாத்தாள் பத்தி தெரியாம இருந்திருக்கலாம் சார். கோவை மாவட்டத்துல கமலாத்தாள்னு ஒரு அம்மா இன்னைக்கு வரைக்கும் ₹1 தான் சார் இட்லி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா 1 கோடிக்கு இட்லி எல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் சார். ₹1 தான் இட்லி விற்கிறாங்க. ₹300 முதல் போட்டு அந்த நாளோடைய முடிவுல ₹200 எடுக்கிறாங்க சார். நட்டத்துக்கு ஏமா நீங்க இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ, அந்த அம்மா சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? வயிறு பசியோட வர்றவங்க மனசார சாப்பிட்டு போட்டுன்னு சொன்னாங்க சார். சார் இந்த ஒரு உணர்வை கொடுப்பது சமையல் அப்படின்னு சொன்னா அந்த சமையல் சந்தோஷம் சார். அவங்க அந்த காலத்தம்மா, அவங்க அப்படி செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்காங்களா அப்படின்னு எதிரணியில என்னைய பார்த்து கேட்கலாம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பெண்மணி இருக்கிறாங்க சார். அதே கோவையில சஃப்ரினா அப்படின்ற ஒரு பெண்மணி ₹20 பிரியாணி விற்கிறாங்க சார். அது பிரமாதம் இல்ல. அந்த பிரியாணி அண்டாவுக்கு பக்கத்திலே ஒரு அட்டைப்பெட்டி. அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள சாப்பாடு பொட்டலம், அந்த சாப்பாடு பொட்டலத்துக்கு மேல ஒரு அட்டை ஷீட். அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்குது? பசிக்கிறதா? பசிக்கிறதா எடுத்துக்கோங்கன்னு எழுதிருக்கு சார். சார் எவ்வளவு பெரிய மனசு சார். பசியினுடைய அருமையும் அந்த சமையலுடைய பெருமையும் தெரிஞ்ச பெண்களால மட்டும்தான் சார் இப்படி எல்லாம் செய்ய முடியும். அப்படி இருக்க பெண்களுக்கு சமையல்ன்றது ஒரு விதமான சந்தோஷம் தான் சார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஆவக்காய் குழம்பு செய்யணும்னு ஆசைப்படுறா. யூடியூப்பை தட்டுறா. கொட்டாம்பட்டியில இருக்கிற கோவிந்தம்மாளுடைய சமையல் குறிப்பு அமெரிக்காவில் மணமணத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது சாதனை இல்லையா? அதோடு மட்டும் இல்ல, அந்த ஆவக்காய் குழம்புக்கு ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைபோடு சேர்த்து சம்பளமும் வரும்பொழுது அந்த சமையல் இனிக்க தானங்க செய்யுது. எப்படி கசப்பா இருக்க முடியும் அந்த சமையல் அப்படிங்கிறது? நீங்க வந்த உடனே சொன்னீங்க, இந்த மாதிரி நாங்க வந்து பொண்டாட்டிகள வந்து பாராட்டுறது கிடையாது அப்படின்னு சொல்லி. நம்ம ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய பிழையும் கூட அதுதான் நான் ஒத்துக்கிறேங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொண்டாட்டிட்ட போய் சொல்லுவாங்க, எங்க அம்மாலாம் பணியாரம் சுட்டாண்டு வையு 30-40 குழி சாப்பிடுவேன். ஆனா அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்க மாட்டான். தன் பிள்ளைகிட்ட சொல்லுவான், உங்க அம்மா நாட்டுக்கோழி ரசம் வைப்பாரு, குடங்குடமா குடிப்பேன்டா. ஆனா அத பொண்டாட்டிட்டு சொல்லியிருக்க மாட்டான். சார் எங்க எதை சொல்லணும்னு தெரியாதே தவிர பாராட்டக்கூடாதுன்றது எங்க ஆண்களுடைய எண்ணம் கிடையாது சார். அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு இந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க என்ன இந்த வீட்டுக்கு அடிமையா, உங்களுக்கு சமைச்சு போடுவோம், துவைச்சு போடுவோம், இதே தான் எங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தரத்தை அவங்களே குறைச்சு பேசுறாங்க சார். ஆனா உண்மையிலே ஒவ்வொரு குடும்ப பெண்ணுக்கும் ஒரு ஆண் கொடுத்திருக்கக்கூடிய இடம் என்பது மிகப்பெரிய இடம் சார். அதை கண்ணதாசன் கவிதையில் அழகா சொல்லியிருப்பார் சார். ஆலம் விழுது போல் உறவுகள் 1000 இருந்தன, என் வேரென நீ இருந்தாய், அதில் நான் விழாமல் நின்றிருந்தேன். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, என் தேவையை யார் அறிவார், உன்னை போன்ற தெய்வம் ஒன்றே அறியும் சொன்னேன் சார். மனுஷனோட தேவை என்னன்றது கடவுளுக்கு தான் தெரியும்.
புருஷனோட தேவை என்னன்றது பொண்டாட்டி உனக்கு மட்டும்தானடி தெரியும்னு சொல்ற அந்த கணவன்களுக்காக அணு அணுவா ஆசை ஆசையா சமைச்சு போடுறது எங்களுடைய தமிழ் பெண்களுக்கு என்றைக்குமே மகிழ்ச்சியைத்தான் தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு பெண்ணாக பிறந்து சமைப்பது மகிழ்ச்சி என்று சொல்லுவதுதான் சமகால தமிழகத்தில் புரட்சி ஏற்படுவதற்கான தொடக்கம் என்பதை சொல்லி, இப்போது இல்லை சலிப்பானதே என்று சங்கடத்தோடு வருகிறார் தங்கை வேதநாயகி. நடுவர் அவர்களையே இன்றைய சூழ்நிலையிலே பெண்களுடைய சமையல் சலிப்பானதுதான். ரொம்ப அழகா வந்து பேசிட்டு போனோமா நீ. அடேங்க அப்பா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கு, ஒரு குடும்பம் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குடும்பம் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமையல் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் அங்கே ஆரோக்கியமும் ஆயுளும் நிலைத்து நிற்கும். இதானுங்க ஐயா உண்மை. ஆனா இன்னைக்கு ஒரு குடும்பத்துல இன்னைக்கு எப்படி இருக்கு? ஒரு காலகட்டத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணுன்னு ஃபிகருங்களா இருக்கும். ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, அந்த குடும்பத்துல வெறும் சுகருங்களா சுத்திக்கிட்டு இருக்கு. அண்ணி ரசம் வச்சாங்களாம், கையை பிசைஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஏன் பிசைஞ்சாங்கன்னா, நாம வச்சது ரசமா விஷமானா அவங்களுக்கே தெரியல. இன்னைக்கு சூழல் அப்படி போய்கிட்டு இருக்குங்க நடுவர் அவர்களே. எங்க அக்கா இருக்காங்க நடுவர் அவர்களே, பால் பணியாரம் செஞ்சாங்கன்னா 7 நாள் வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ ருசியா இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அது பாலும் பணியாரமும் சேரத்துக்கே 7 நாள் ஆகும். கேட்டா டபுள் PhD படிச்சிருக்காது. சமைக்க தெரியுதாங்க முதல்ல. ஒரு சமையல் என்பது எப்படி தெரியுங்களாங்க இருக்கணும்? வயிறு நிறைவது மட்டும் உங்களுடைய சமையல் கிடையாது, மனசும் கூட சேர்ந்து நிறையணுங்க. ஒரு புருஷங்கார வேலையிலிருந்து வீட்டுக்கு வரணும், சாப்பாடு போடுறாங்களா நடுவர் அவர்களே? ஒரு சீரியல் வரட்டும், ஒரு விளம்பரம் வந்தா தான் தட்டு போகுது, இன்னொரு விளம்பரம் வந்தா சோறு போகுது, இன்னொரு விளம்பரம் வந்தா குழம்பு போகுது, இன்னொரு விளம்பரம் வந்தா பொரியல் போகுது. அவருக்கு விக்கல் வருது, உடனே அவர் தண்ணி கேட்கிறாரு, அந்த அம்மா சொல்லுது முடியட்டும் வரேன் அப்படின்னு. இது சீரியலை சொல்லுதா இல்ல அவங்க வீட்டுக்காரனை சொல்லுதானே தெரியல. இதுல எங்க இருந்த மகிழ்ச்சி வரும்னு நான் கேக்குறேன். அடுத்த ஒரு கேள்வி சொன்னமா, சூப்பரா சொன்னமா நீ. யூடியூப்ல சமையல் குறிப்பு போட்டு 30 வருஷம் கிடைக்காத மரியாதை, என் புருஷங்கிட்ட இருந்து கிடைக்காத மரியாதை என்னுடைய கமெண்ட்ல இருந்து வருது, லைக்ல இருந்து வருதுன்னு சொன்னிய. செம்மம், அது அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா கற்பனையில சாப்பிட்றவன் தான் லைக் போட முடியும், நிஜத்துல சாப்பிட்றவன் லைக் போட மாட்டான். நிஜத்துல சாப்பிட்டான்னா அவன் லைக்ல போனே உடைச்சிட்டு போயிடுவான். இப்பேற்பட்ட சமையலை சாப்பிட்டே ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கானடாப்பா அப்படின்னு. சூழல் அது மாதிரி இருக்கு இல்லைங்களா நடுவர் அவர்களே? ஆரோக்கியத்தை தொலைத்து விட்டு வசதிகளோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறதுங்க. இன்னைக்கு பெண்கள் தோசைய ஒரே ஒரு ரவுண்டா வட்டமா சுடுறாங்களாங்க? யோசிச்சு பாருங்க. கிடையாது. உன்னைய பாருன்னா அது என்னைய பாக்குது. தோசை சுட தெரியுதா நடுவர் அவர்களே? முதல்ல யோசிச்சு பாருங்க. ஆனா எங்க ஆண்கள் பாருங்க, ஹோட்டல்ல எவ்வளோ பெருசா சுட்டு அப்படியே மடிச்சு தூக்கி விசிறி போடுறான் பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமா செய்றாங்க. 5 பேர் சமைக்கிறதுக்கே ஓயாம 5 நாள் படுத்து கிடக்குது வீட்டுல, ஜுரம் வந்துருச்சுன்னு. ஆனா எங்க ஆண்கள் பாத்தீங்களா, ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னா 500 பேருக்கு அசால்ட்டா சமைச்சு போட்டுட்டு அமைதியா உட்காந்துருக்கான். ஒரு ஆர்ப்பாட்டமே கிடையாது நடுவர் அவர்களே. ஆனா ஒரு நாள் வெளியில போயிட்டு வந்தா போதும், எனக்கு உடம்பு முடியலங்க, என்னால சாப்பாடு செய்ய முடியல, என்னால அது முடியலன்னு இவ்வளவு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற வீட்டில இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சதைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா அது உங்களுடைய சமையலுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயம் தான் நடுவர் அவர்களே. எங்க அம்மா எல்லாம் சமைச்சாங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுவாங்க. எல்லார் வீட்லயும் நடந்திருக்கும் இது. உருளைக்கிழங்கு பொரியல் பண்றப்ப அந்த அடியில காந்துடும். காந்துட்ட உடனே அந்த காந்தல்ல சாதம் போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதுல இருக்கிற மனமும் சுவையும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடைக்காதுங்க. உங்க சமையல் எப்படி இருக்கு? எங்க அம்மா சமைச்சா அடியில தான் காந்துரும், ஆனா நீங்க சமைச்சீங்கன்னா மொத்தமே காஞ்சி போகுது. சமைக்க தெரிஞ்சாதானே? பழைய சோறை காசு கொடுத்து வாங்குறோமே நடுவர் அவர்களே. யோசித்து பாருங்க, நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு எங்க போய்கிட்டு இருக்கு பாருங்க. பழைய சோறை காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுகிற அளவுக்கு இன்று சென்றிருக்கிறோம் என்று சொன்னா உங்களுடைய சமையல் எல்லாம் இன்னைக்கு சலிச்சு போனதுனாங்க. வைகை ஆத்துல பிடிச்ச ஐர மீனுக்கு குழம்புக்கு ஒரு தனி ருசி இருக்கு நடுவர் அவர்களே. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்குக்கு ஒரு தனி ருசி இருக்கு நடுவர் அவர்களே. செங்கோட்டை பரோட்டாக்கு தனியா அந்த ருசி இருக்குன்னு சொன்னா அந்த கறி தொக்குல இருக்கு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். வாழ்க்கையில வெளியிலே ருசிகளை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். இன்னைக்கு இருக்கிற சூழல் சமையல் இன்னைக்கு சரியில்லாம போனதுனால தானே நடுவர் அவர்களே. இன்றைக்கெல்லாம் சம்பிரதாயத்துக்காகத்தான் சமையலறையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், யாருமே அங்கே சமைக்க போவதில்லை என்று சொல்லி பெண் பிள்ளைகள் எல்லாம் காய்கறி வாங்கிட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க? சமைக்க போறாங்கன்னு நினைப்பேன். அதெல்லாம் இப்ப கிடையாது. பெண் பிள்ளைகள் எல்லாம் காய்கறி வாங்கிட்டு போனாங்கன்னா அதுங்க ஃபேஷியல் பண்ண போதுங்கன்னு அர்த்தம்.
வாழ்க்கையில எவ்வளவோ காய்கறி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது என்கின்ற மாதிரி இன்னைக்கு இந்த காய்கறி எல்லாம் போட்டா நீ கலரா மாறிடுவன்ற சூழலுக்கு வந்திருக்கிறோமே. கலரா மாறையே தவிர உன் வாழ்க்கையை கலர்ஃபுல்லாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சமையலை வீட்டுல ஒழுங்கா செய்யுமா அப்படின்னு சொல்றதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் என்று சொல்லி, இன்றைய பெண்களுடைய சமையல் நிச்சயமாக அது சலிப்பானதே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்றென்றும் தங்கை வேதநாயகி சமைக்காமல் இருக்க காலமகளை யாசிக்கிறேன். எல்லா ஒரு டிஷ், எல்லா ஒரு உணவையும் சொல்லிட்டா. இதில் விருத்தாசலம் வடையை விட்டுட்டா, கடம்பூர் போளி, திருநெல்வேலி அல்வா, சாத்தூர் காரசேவ், கோயம்புத்தூர் பருப்பு சோறு, இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய உணவகங்கள். அதனால உணவும் வாழ்க்கையும் இரத்தமும் சதையுமாக ஊடாடி இருக்கிற ஒரு சமூகம் நம்முடைய சமூகம். அடுத்து மகிழ்ச்சியே என்று பதிவு செய்ய ஆலங்குடி வெள்ளைசாமி வருகிறார். நான் ஒன்றும் சொல்றேன் நடுவர்களே, உண்மையிலேயே என் மனைவி எல்லாம் விரும்பி விரும்பி சமைப்பா. எப்படி தெரியுமா? விரும்பி 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 சமைப்பா. எப்படி தெரியுமா? ஒரே பாத்திரத்துல 4 வகையான குழம்பு இருக்கும். அவ்வளவு சிறப்பான சமையல் சமைப்பாங்க. எப்படி தெரியுமில்ல? சமைச்சு வச்சிருவாங்க. மேலாப்புல எடுத்தீங்கன்னா ரசம், கொஞ்சம் அழுத்தி எடுத்தீங்கன்னா சாம்பார், இன்னும் கொஞ்சம் அழுத்தி எடுத்தா புளிக்குழம்பு, 2 நாள் கழிச்சு எடுத்தா துவையல். அவ்வளவு சிறப்பான நுட்பம் ஒருபோதும் ஆண்கள் செய்ய முடியாதுமா, பெண்களால் மட்டும்தான் செய்ய முடியும். சமையல் சங்கடம் தான் பெண்களுக்கு. எப்ப சங்கடம் தெரியுமில்ல? நீங்க 30 நாளும் சமைச்சு வை சமைச்சு வை சமைச்சு வை சமைச்சு வை சமைச்சு வைன்ட்டு அந்த பெண்ணை அடுப்படியிலே போட்டு கொல்லாம, ஒரே ஒரு நாள் ஃபோன் அடிச்சு இன்னைக்கு சமையலுக்கு லீவுமா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்க படுற சந்தோஷம் சமைக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? பார்க்கும்போது தெரிஞ்சு எனக்கு. அப்படியே சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு 2 பசங்களை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அந்த மனைவியை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஒரு நாள் முழுக்க சுத்திட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வந்து பாருங்களேன், அடுத்த நாள்ல இருந்து அந்த சமையல் வேற மாதிரி இருக்கு நடுவர்களே. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அதான் பாட்டு சொல்லியிருப்பான், நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ள அந்த மயக்கம் வந்து மயக்குதையா. இது ஒருபோதும் ஃபாஸ்ட் ஃபுட்ல கிடைக்காது நடுவர்களே. அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஒன்னு சொல்றேன், அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில எதை வேணாலும் இழக்கலாங்க, வீட்டு சாப்பாட்டை இழக்கக்கூடாது. அதாவது ஒரு வீட்டுல சமையல் இருந்தா தான் அதுக்கு பேரு வீடு, இல்லைன்னா அதுக்கு பேரு லாட்ஜுன்னு பேர். சமையல் தாங்க குடும்பத்தை முடிவு பண்ணுது. மொத்தமா தனி ஓலை வச்சிட்டேன்னா என்ன அர்த்தம் தெரியுமில்ல? குடும்பம் பிரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். உங்க சொத்து பிரிச்சிட்டியா, சுகம் பிரிச்சிட்டியாலாம் கேட்க மாட்டாங்க. தனி ஓலை வச்சிட்டியா அப்படின்னா குடும்பம் பிரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப சமையல் தான் மொத்த கலாச்சாரத்தையும் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. ஏதோ இது பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு கிடையாது. மிக சிரமமான காரியம் என்ன தெரியுமா? ஆண்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. கலெக்டரா இருந்தாலும், இன்ஜினியரா இருந்தாலும், அமைச்சரா இருந்தாலும் அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது. பெண்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த நேரத்துக்கு என்ன சமைக்கிறது. ஆணுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? உங்களுக்கு இல்ல, நான் உங்களை கணக்குல சேர்க்கல. அது அது பிரச்சனை கிடையாது. இப்ப நம்மால என்ன திட்டு தெரியும்ல, அவ்வளவு பேச்சு பேசுவான். நேத்தா வச்சா இன்னைக்கு எதுக்கு வச்சா, மறந்துட்டு வச்சுட்டேங்க அப்படிம்பா. எங்க அன்னைக்கு உண்மையிலேயே முதல்ல எங்க சகோதரி நல்லா பேசினாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப ஹோட்டலுக்கு போறோம், நல்லா டிப்ஸ் கொடுக்குறோம். அவன் நல்லா போட்டாலும் சரி, சமைச்சு போடலனாலும் சரி, அம்புட்டு டிப்ஸ் கொடுக்குறோம். ஒரு 10 ரூபாயாவது கொடுக்கலாம். அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நம்மளை ஒன்றும் இல்லாதவன் நினைச்சிருவானோ, கேவலமா பாப்பானோன்ட்டே 10 ரூபா கொடுத்துடுறது. தினமும் சமைச்சு போடுற மனைவிக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து பாருங்களேன், கொளார்னு அரவுளு டிப்ஸ். அது இல்லைங்க, நர்மதா சொன்னது மாதிரி ஒரு 10 வார்த்தைகள் இருக்கு. சூப்பர், அருமை, உங்களுக்கு மாடர்னா சொல்லலாம் ஃபேண்டாஸ்டிக், ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்களேன். அடுத்த நாள் அந்த சமையலுடைய அந்த சமையலே ரொம்ப அற்புதமா இருக்குங்க நடுவர்களே. அதாவது யோசிச்சு பாருங்களேன், 2 நாள் ஹோட்டல் சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்கிறோமே, காலமெல்லாம் சமைச்சு போடுற ஒரு ஜீவன் அந்த ஜீவன் தானே வாழ்க்கையை நமக்கு இன்னைக்கு அற்புதமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. சமையல் என்பது சங்கடமா என்றால் அது சங்கடம் இல்லை. பெண்களுக்கு, தாய்மை உள்ள அத்தனை பெண்களுக்கும் அது சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான் என்பதை நீங்கள் ஏற்படுகின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய சூழலில் சமையல் மகிழ்ச்சியானது என்று
ஆலங்குடி வெள்ளைச்சாமி தன்னுடைய சொந்த அனுபவத்தை நேர்த்தியாக சொல்லி தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். ஆலங்குடியிலிருந்து பேராவூரணி வரைக்கும் மட்டன் சாப்பிடணும், அப்படி இருக்கும். எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. நான் சேலத்துக்கு போனால் மானசீகனுக்கு தெரியும். சேலத்துக்கு போனால் நான் ஒரு விடுதியில் தங்குவேன். அந்த விடுதியில் தான் தங்குவேன். இந்த விடுதியில் இவன் தங்குறான், இவன் எங்கே ஏதாவது தொடர்பு இருக்குமோன்னு பல பேர் சந்தேகப்படுறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே தான் மங்கள விலாஸ்ன்னு ஒரு கடை இருக்கும். அங்கே மட்டன் குழம்பு கிடைக்கும். அந்த மட்டன் குழம்பை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வேற யாரும் ஓவர்டேக் பண்ணதா எனக்கு தகவல் தெரியாது. அப்படி இருக்கும் சாப்பாடு. சமையலும் சாப்பாடும் என்பது நம்முடைய கலாச்சாரம். அதை வெள்ளைச்சாமி அற்புதமாக பதிவு செய்தார். சலிப்பானதே என்று சொல்ல என்னுடைய ஆரியூர் தோழன் பேராசிரியர் மானசீகன் வருகிறார். சமையல் என்பது பொதுவாக மகிழ்ச்சியா சலிப்பா என்கிற கேள்வியை இந்த அரங்கத்தில் முன்வைக்கவில்லை. பெண்களுக்கு சமையல் சலிப்பா மகிழ்ச்சியா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. சமையல் எதற்காக இந்த இடத்தில் வந்தது என்று யோசித்து பார்க்கிற போது சில நேரங்களில் உலகத்தில் மகத்தான பல மாற்றங்கள் மிகச்சிறிய விஷயங்களின் வழியாகத்தான் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் எத்தனையோ பெண்ணுரிமை போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. அந்த பெண்ணுரிமை போராட்டங்களிலெல்லாம் பெண்களை வீதிக்கு வாருங்கள், புரட்சி செய்யுங்கள், அடித்து நொறுக்குங்கள், ஏகாதிபத்தியத்தை வெல்லுங்கள், ஒன்று சேருங்கள், அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்பதாக அந்த புரட்சிகளும் போராட்டங்களும் நடந்திருக்கின்றன. ஆனால் நம் தமிழ் சமூகத்தில் பெண்ணுரிமை குறித்து பேசிய மாபெரும் போராளியான தந்தை பெரியார் பெண்ணுரிமைக்கு அடிப்படையாக சொன்ன முதல் விஷயம் பெண்ணின் கையிலிருந்து கரண்டியை பிடுங்கி அவளிடத்தில் புத்தகத்தை கொடு என்பதுதான் அவர் சொன்ன முதல் வாசகம். இது சின்ன விஷயமா தோணும். சின்ன விஷயமாக தோன்றுகிற பல விஷயங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய நுட்பத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். சமையல் என்பதே பெண்களுக்கு மட்டுமே உரித்தான விஷயம் என்று கட்டமைக்கப்படுவதே பெண்களுக்கு இழைக்கப்படுகிற மாபெரும் அநீதி. அப்ப பெண்கள் சமைக்கலையா? ஒரு காலத்துல சமைச்சாங்க. ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போய் சம்பாரிச்சது யாது? ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் வெளியில வேலைக்கு போனா சம்பாரிச்சான். அன்றைக்கு பிள்ளைகளை பள்ளியில் சேர்த்தவர்கள் ஆண்கள். ரேஷன் கடையில போய் நின்னவன் ஆண்கள். பேங்க் பாஸ்புக்கை புதுசா பண்ணவன் ஆண்கள். இன்னைக்கு ஆதார் கார்டு வாங்குறதுலேருந்து ரேஷன் கடையில் போய் இப்போ நான் பார்க்குறேன். நான் போகிறதில்ல ரேஷன் கடைக்கு. என்னுடைய குடும்ப அட்டையை புதுப்பிப்பதற்காக என் மனைவிதான் போகிறாள், நான் போகவில்லை. இன்றைக்கு ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் பெண்கள் செய்கிறார்கள். ஆனால் பெண்கள் காலம் காலமாக செய்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஒரு சிறு பங்கை கூட நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்கள் சொன்னால் பெண்களுக்கு அந்த வேலையில் சலிப்பு வராதா என்கிற விஷயத்தை மட்டும் பணிவோடு உங்கள் முன்னால் வைக்கிறேன். இப்போ சமையல் எப்போ அழகா இருக்கும்? சமைக்கிறவரும் சாப்பிடுகிறவரும் ஒரு ஒத்திசைவான புள்ளியில் ஒன்றுபட வேண்டும். நீங்க உணவு எப்போது அழகாக இருக்கும் என்றால் சமைக்கிறவள் சந்தோஷமான மனநிலையில் சமைத்தால்தான் உணவு அழகாக இருக்கும். 8 மணி நேரம் கணவனும் வேலைக்கு போறான், மனைவியும் வேலைக்கு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனை டீச்சர்ஸ் தெரியுமா? அந்த ஸ்கூல்ல வேலை கிடைக்காது. எடுத்தெடுப்புல நம்ம ஊர்ல விதி என்னன்னா, முதல் போஸ்டிங் 8 மாவட்டம் தள்ளி போட்டிருப்பான். அப்புறம் காசு கொடுத்து 4 மாவட்டம் தள்ளி டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருப்பாங்க. அந்த அம்மா ஸ்கூலுக்கு 9 மணிக்கு சேர்றதுக்கு இங்க 6 மணிக்கு பஸ் ஏறணும். 9 மணிக்கு போற ஸ்கூலுக்கு 6 மணிக்கு பஸ் ஏறுகிற ஒரு தாய் 4 மணிக்கு எழுந்து வீட்டுக்காருக்கு ஒன்று பிடிக்கும், மாமியாருக்கு ஒன்று பிடிக்கும், முளிதயிர் பிசைந்த காந்தல் நல்விரல் கழுவுறு கலிங்கம் கலா துடியி தான் துளந்திட்ட தீம்புலி பாகர் நுண்ணிதின் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனேன்னு குறுந்தொகையில வச்சான். அது சந்தோஷமான சமையல். அப்படி சமைக்கிற போது, அந்த புளிக்குழம்பு சமைக்கிற போது அது அப்படியே அந்த புது துணியில தொடச்சிட்டு இதை சாப்பிடுகிற போது கணவன் முகம் எப்படி சந்தோஷமா இருக்கும் நினைச்சிட்டு சமைக்கிற சமையல் வேறு. 9 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு போக முடியாட்டி ஹெட்மாஸ்டர் இன்னைக்கு சீஎல் போட்டுட்டு வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவாரே என்று நினைக்கிற போது வருகிற சமையல் வேறு. இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட முடியுமா? இல்லற கிரிக்கெட்டில் படுக்கை அறைக்கும் சமையல் அறைக்கும் இடையே ரன்கள் எடுத்தே ரணமாய் போனவள் மனைவின்னு வைரமுத்து எழுதினான். எஸ் ராமகிருஷ்ணனுடைய ஒரு சிறுகதை உண்டு. அந்த சிறுகதையில கணவன் தற்செயலா ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்பான். அப்ப மனைவி அங்கிருந்து இறங்கி வருவா.
வருகிற போது அவ தனியா வரமாட்டா. தன் அலுவலகத்தில் தன்னோடு வேலை பார்க்கக்கூடிய தோழிகளோடு வருவா. முதல்ல இவன் தற்செயலா பார்ப்பான், இவனுக்கு அவதானே அடையாளம் தெரியாது. யாரோ ஒரு பெண்ணு பார்ப்பான், கொஞ்சம் பக்கத்துல வந்த பிறகுதான் மனைவின்னு தெரியும். சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வேறு ஒரு முகத்தோடு, இதுவரைக்கும் வீட்டில் அவன் பார்க்காத முகத்தோடு ஒரு மனைவியை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு பார்ப்பான். இந்த முகம் நம்முடைய வீட்டிற்கு வருகிற போது எப்படி காணாமல் போகிறது? ஒரு பெண்ணினுடைய அடிப்படையான மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, அவளுடைய சுதந்திரமான உணர்வை இன்றைக்கு வேலைக்கு போகிற பெண்களிடத்தில் இரட்டை வேலை என்கிற சுமையை கொடுத்துவிட்டு அவளிடத்தில் சமையலையும் நீ சலிப்பில்லாமல் மகிழ்ச்சியாக தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நுட்பமான வன்முறை. ஜனநாயகம் என்பது சட்டமன்றத்தில் இருந்தல்ல, சமையலறையிலிருந்து தொடங்க வேண்டும். அதுதான் நிஜமான ஜனநாயகமாக இருக்கும் என்று கூறி அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனநாயகம் சட்டமன்றத்தில் இருந்தல்ல, சமையலறையிலிருந்து வர வேண்டும். பெண்களை இந்த பாடுபடுத்துவது நுட்பமான வன்முறை. அற்புதமான சொல்லாட்சி. அடுத்தது சமையல் மகிழ்ச்சியானதே அப்படின்னு சாதிக்க கடல் சூழ் நாகை தந்த கவிஞர் சொற்பொழிவாளர் நாகராஜன் இருக்கிறார். ஒரு அற்புதமான நடுவர். நடுவருக்கு சில பேருக்கெல்லாம் பட்டம் கொடுப்பது பொருந்தும், சில பேருக்கு பொருந்தாது. உண்மையிலேயே உங்களுக்கு பட்டம் நாவுக்கரசர் என்று கொடுத்தது சாலச் சிறந்த பட்டம். ஏன் தெரியுமா? எந்தெந்த ஊர்ல எதெல்லாம் சாப்பிட்டு இந்த நாக்கை வளர்த்த நாவுக்கரசர் நீங்க தான். இன்னொரு வகையிலும் பொருந்தும். நாவுக்கரசர் என்றால் திருநாவுக்கரசர் தான். சைவத்தில் பிறந்து சமணத்துக்கு போய் மீண்டும் சைவத்துக்கு வந்த மாதிரி, தோன்றிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் மீண்டும் தோன்றிய இடத்துக்கே வந்த திருநாவுக்கரசரும் நீங்கள் தான், இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி ஹோட்டல்லாம் அதிகமாயிடுச்சுன்னா வீட்டில் சமையல் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. வீட்டில் சமைக்கிற சமையலை விட ருசி அதிகம் என்று நினைக்கிற மாற்று மனப்பான்மை உள்ள ஆண்கள் அதிகமாகி விட்டார்கள் என்று பொருள். நீங்க சாப்பிடுகிற உணவுல ஆரோக்கியம் வேண்டாமா? என் மனைவி வந்து முதல்ல கல்யாணம் பண்ணணும் என்கிட்ட கேட்டா, உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்? என்ன இப்ப ரெண்டாவது பண்ணி இருக்கீங்களா? உப்மா பிடிக்கும் அப்படின்னு. அவ்வளவுதான். காலையில் அரிசி உப்மா செஞ்சிருந்தா, சாப்பிட்டேன், நல்லா இருக்குடிங்க. மதியானம் டிஃபன் கேரியர் கொடுத்தா. போய் நான் எங்கள் ஃப்ரெண்டுங்கள்ட்டலாம் சொல்கிறேன், இன்றைக்கி என் புது பொண்டாட்டி எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கான்னு சொல்லி டிஃபனை பிரிக்கிற ரவா உப்மா. ராத்திரி வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே சாப்பிட்றீங்களா டிஃபன்னா? சாப்பிட்லான்ட்டு. என்னடானா கோதுமை ரவா உப்மா. என்னடி இதை உப்மாவா செய்கிறாளேன்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணேன். இவ்வளோ ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக, உங்களை மாதிரி தான் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குமே அழைச்சிட்டு போனேன் பாருங்கள். தெரியாதனமாக நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டேன். ஸ்டார் ஹோட்டலில் என்ன பிரச்சனைன்னா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்மள்ட்ட மெனுவே கேட்குறான். எனக்கு தமிழ் தெரியுமே தவிர இங்கிலீஷ் தெரியாது. அவன் ஒரு மெனு கார்டை கொண்டு வந்து கொடுத்தா. நான் இப்படி படித்து பார்க்குறேன், அதில் என்னென்னமோ போட்டுருந்துச்சு. நான் ஒரு மனசில் நம்பரை நினச்சிக்கிட்டு நான் பிறந்த வருஷத்தை நினச்சி 4 அப்படின்னேன். 4 டிக் பண்ணேன். 20 நிமிஷம் நான் என் பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேன், எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சுக்கடி, இப்போ வரும்பார், இந்த சாப்பாடு மாதிரியே நீ சமைக்கணும் அப்படியெல்லாம் விவரம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் கையில் தட்டை எடுத்து மூடி போட்டு கொண்டு வந்து தட்டை வச்சு எங்கள் 2 பேர்ட்டையும் வச்சுட்டு, ஐ வாண்ட் டு ஓப்பன் சார். நான் ஓப்பன் அப்படின்னால 2 மூடியை திறந்தான். ரவா உப்புமா. ஏன் பொண்டாட்டி கேட்டா, இதைத்தான் நான் அப்பயே செஞ்சு கொடுத்தேனடா, இதை செய்கிறதுக்கு ஏன்டா இங்கே வந்தானா? நான் சொன்னேன், ரவா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு கற்றுக்க, இதை சாப்பிட்டு பாருன்னு. சாப்பிட்டுட்டே இருந்தா. அவன் அங்கேருந்து வந்து நெக்ஸ்ட்டுன்னா, என் பக்கத்தில் வெள்ளச்சாமி மாதிரி ஒரு ஆள் நல்லா கேசரி சாப்பிட்டுட்டு இருந்தார் திருப்தியா. நான் உடனே சொன்னேன், அவன் என்ன சொல்கிறானோ அதையே நம்ம சொல்லுவோன்னு நான் கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டே இருந்தப்ப அவனுக்கு கேசரி பிடிச்சிருந்துருக்கு. அவன் என்ன சொல்லிட்டான், ரிப்பீட்டுன்னா. அவனுக்கு கேசரிக்கு ரிப்பீட்டுன்னு. நான் என்ன நினச்சிட்டேன், கேசரிக்கு பேர் ரிப்பீட்டு போலக்கு இந்த ஹோட்டல்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஆர்டர் கேட்டான் பாரு, ரிப்பீட்டுன்னு. திருப்பி 20 நிமிஷம் கழிச்சு அதே சர்வர், அதே மூடி, அதே பிளேட்டு திருப்பி கொண்டு வந்து திறந்தான், அதே உப்புமா. என் பொண்டாட்டி கேட்டா, என்னையானா? அன்னியோட என் மனைவியை ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறத நிப்பாட்டிட்டேன். இன்னைக்கு 18 வகை உப்புமா செஞ்சு எனக்கு போடுறான். உப்புமா தான் என் வாழ்க்கை, உப்புமா
அப்படின்னு கேட்டா என் பொண்டாட்டி உப்புனாலே தவிர எனக்கு உப்புமா தான். ஆனாலும் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. இலக்கியத்தில் கூட சமைக்கிற இடத்திலே சலிப்பு வந்திருக்கிறது, சங்கடம் வந்திருக்கிறது. பெற்ற குழந்தையை ஒரு தெய்வம் வந்து கேட்கிறது, இந்த குழந்தை எனக்கு படையலாக வேண்டும் என்று. எங்கள் அண்ணன் மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி வரப்போகிறார். அந்த ஊரிலே பிறந்த பெண் திருவெண்காட்டு நங்கை இல்லையா? சிறுதொண்டருடைய மனைவி தன்னுடைய மகன் சீராளனை சமைத்து தர வேண்டும் என்று வடநாட்டிலிருந்து வந்த அகோரி சாமியாரை போல இருந்த சிவபெருமான் கேட்ட பொழுது கூட தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கையாலேயே அறிந்து சமைத்து அந்த ஆண்டவனுக்கு படைத்தால். அதை விட நுணுக்கம் என்ன தெரியுமா? சமைக்கிற பொழுது வீட்டிலே இருக்கிற தலைவி மட்டுமல்ல, வேலை செய்கிற வேலைக்காரி கூட எதிரிலே இருக்கிற விருந்து உண்ண வருபவனுடைய நோக்கம் தெரிந்து தலைக்கறி உதவாது என்று ஒதுக்கி வைத்ததையும் சமைத்து கொடுத்த சந்தனத்தாதியும் அந்த திருவெண்காட்டு நங்கையும் சமையலை மகிழ்ச்சியாகத்தான் செய்தாள். தன் கணவன் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலே கொஞ்சம் மாறுபாடு வந்து பெய்கிற மலையிலே கொட்டுகிற மலையிலே வீடு தேடி ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார். உணவு வேண்டும் என்று கேட்ட பொழுது, நேற்று விதைத்த விதை மலையிலே பெய்கிற கழனியிலே மிதக்கும், அதை கொண்டு வாருங்கள். வீட்டுக்கு மேலே இருக்கிற அந்த குச்சிகளை உருவி நான் அவருக்கு கீரையை செய்து உணவு தருகிறேன் என்று சொல்லிய காரணத்தினால்தான், இல்லையே என்று சொல்லாமல் உணவு கொடுத்த காரணத்தினால்தான் இளையான்குடி மாறன் நாயனார் என்ற மனைவியால் அந்த நாயன்மாருக்கு பெருமை வந்தது. சமையலை மகிழ்ச்சியாக கருதியதினால்தான் இந்த உலகத்திலே இருக்கிற பெண்கள் எல்லாம் போற்றி பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். சமையல் என்பது சங்கடம் அல்ல, மகிழ்ச்சியே 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 என்று என்னுடைய இறுதியான செய்தியை சொல்லி நிறைவாக கடைசியாக உறுதியாக இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். போயிட்டு வரேன். சமையலுக்கும் விருந்துக்கும் தொடர்பு இருக்கு. விருந்தோம்புகிற கலாச்சாரம் தான் தமிழர்கள் கலாச்சாரம். விருந்தோம்பல் என்று ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார் வள்ளுவர். அதைத்தான் நாகை நாகராஜ ரொம்ப இலக்கிய நயம் சொட்டு அழகாக சொன்னார். சலிப்பானதே சமையல் இன்றைய சூழலில் என்று சாதிக்க வருகிறார் டாக்டர் ராஜமூர்த்தி. நடுவர் அவர்களே, எதிரணியை சேர்ந்த 3 பேர் வந்து பேசிக்கிறாங்க. அதில் ஒன்று நம்ம தங்கச்சி, இப்போ சின்ன வயசு, இன்னும் கல்யாணமே பண்ணல, சமையலை பற்றி பேசுகிறாங்க. இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல, சமைக்கவும் தெரியாது, சமையலில் ஏபிசிடி கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க எம்ஏ லிட்ரேச்சர் படிக்கிறாங்க. ஒன்லி தேரி பார்த்த மட்டும் பேசிட்டு போயிருக்காங்க. சமைப்பது மகிழ்ச்சி, சமைப்பது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்கே அழகாக பேசிட்டாங்க. ஆனால் ஒரு ஒரு ரசம் வைக்க சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அது கசமாக தெரியும். அவங்க நிலைமை அப்படின்னா, அங்கே 2 பேர் வந்து ஜில்லு ஜில்லுன்னு வேட்டியை கட்டிட்டு வந்து குர்தா வேற போட்டு வந்து இந்த லேகியம் விற்கிறவங்க மாதிரி, அதில் வெள்ளச்சாமியும் நம்ம நாகராஜனும் பேசிட்டு போயிருக்காங்க. என்ன தலைப்புங்கிறதே மறந்துட்டாங்க. இன்றைய சூழ்நிலையிலே பெண்களுக்கு சமைப்பது மகிழ்ச்சியா சலிப்பா? இதுல பெரிய புராணத்துல வேற சிறுதொண்ட நாயனார், அதுக்கு ஐயா வேற சபாஷ் வேற போடுறாங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினான், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கூடும் அன்பினில் கும்படிலை அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினான்னு சொன்னாரு திருக்கூட்டச் சிறப்புல பெரிய புராணத்துல சேக்கிழார். என்ன பொருள்? கேடும் ஆக்கமும். அவங்களுக்கு வந்து நல்லது கெட்டது கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கை வேற. அவங்களும் நம்ம லௌகீக வாழ்க்கை, நம்ம வாழ்க்கிறது இல்லற வாழ்க்கை. நாம வந்து சிவனடியாரா அந்த நிலைக்கெல்லாம் போக முடியாது. அவங்க பாருங்க, ஓடும் செம்பண்ணும் ஒக்கவே நோக்குவாராம். திருவோடு கொடுத்தாலும் தங்கத்தை கொடுத்தாலும் 2த்தையும் சமமா பார்க்குறவங்க தான் அந்த சிவனடியார்கள். நாகராஜன் இங்கே பேசி முடிச்சோன்னு பட்டிமன்றத்துக்கு ஒன்றும் கிடையாது, போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கலைஞர் டிவியில் விட்டால் அடுத்த வருவார் அவரு. ஏங்க, பெரிய புராணத்தை பற்றி பேசுறதுக்காக இங்கே வந்தோம். இந்த மாதிரி பேசுகிறாங்க. அஞ்சரை புட்டி நான் கேட்குறேன், நல்லபடியாக உங்களை அஞ்சரை புட்டினா என்னன்னு தெரியுமா? நானே யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வயசு 55 ஆகுது. அஞ்சரை புட்டி நான் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த அம்மா அஞ்சரை புட்டியை பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க. இந்த காலத்து பெண்களுக்கு சத்தியமாக தெரியாது நடுவர்களே. அவங்களுக்கு நகைப்புட்டி, மிஞ்சி போனால் பேங்க்ல சேஃப்டி லாக்கரு, இதுதான் தெரிஞ்சிருக்கேன் தவிர இந்த அஞ்சரை புட்டி உரின்னு ஒன்று உண்டு நடுவர் அவர்களே. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பாட்டி இருக்கும்போது அந்த தயிரெல்லாம் வந்து கடைஞ்சிட்டு அந்த பால் தயிரெல்லாம் வந்து அந்தரங்கத்தில் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டு எறும்பு வந்து ஏறி அதில் போகாத அளவுக்கு உரின்னு வச்சுருப்பாங்க. இந்த காலத்து பெண்களுக்கு சத்தியமாக அது தெரியாது. இன்னும் உலக்கணன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதெல்லாம் எதிர்காலத்தில்
கண்காட்சியில வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்பெல்லாம். இதுல வந்து சமைப்பது மகிழ்ச்சியா. அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாருங்க. சத்தியமா சொல்றேங்க, இந்த இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சதுக்கு அது நம்ம ஆளுங்க தெரியாத வீட்டுல வாங்கி போட்டானுங்க. நம்ம தாய்மார்கள் அரைச்சி வச்சிடறாங்க. மாவை அரைச்சி அதில் வச்சுட்டா, என் பொண்டாட்டி ஒரு நாள் சூப்பராக ரோஸ்ட் செஞ்சு கொடுத்தா, இன்னொரு நாள் பார்த்தா மெலிசான ஊத்தப்பம், இன்னொரு நாள் ஆனியன் ஊத்தப்பம், இன்னொரு நாள் வீட்டு தோசை அப்படின்னு சொல்லி விதவிதமாக சுட்டு கொடுத்தா. அருமடி உன்ட்டா என்ன மாதிரி உழைப்பு, ஒரு நாளைக்கு வெரைட்டியாக செஞ்சு கொடுக்குறேன்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரைச்சி வச்சுட்டேன்ல உள்ளார, அதை எடுத்து தான் அவங்களுக்கு ஊற்றிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உள்ளபடியே சமைப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு சலிப்பான விஷயம் தான். சாப்பிட்றதுன்னா சந்தோஷமா சாப்பிட்றாங்க. 2 பேரும் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த அம்மா காலையில் கிளம்பி எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி அங்கே வேலைக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு வந்து திரும்பி நைட்டு வீட்டுக்கு வந்து அதுக்கு மேலே சமைக்கிறது ரொம்ப சிரமம். போடி சமைக்கவே இல்லை அப்படி இப்படின்னு நம்ம சத்தம் போட்டு ஒரு வீட்டுக்காரு பிரச்சனை பண்ணிட்டு நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம்னா அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டார்லிங், ப்ளீஸ் வெயிட் ஃபார் 5 minutes அப்படின்னா. ஏன் 5 நிமிஷத்துல நீ சமைச்சிருவியா? இல்லை நானும் சேர்ந்து வரேன், 2 பேரும் சேர்ந்து போய் ஒன்னா சாப்பிடலாம். இதுதான் நடுவர் அவர்களே இன்றைய நிலைமை. அதை தான் நம்ம ஒத்துக்கணும். அதை ஒத்துக்காம அங்கேயிருந்து 3 பேர் வந்து சமைக்கிறது மகிழ்ச்சினா உங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், ஒரு 10 பேர் ஆயிடுச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன், சாப்பிடுது நீங்க எத்தனை வேலை சாப்பாடு செஞ்சு போறீங்க நான் பார்ப்போம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்குன்னு சொன்னதெல்லாம் அந்த காலம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு விருந்தாடி வந்தாலே என்னங்க ஆர்டர் இருக்கு, அதை இதில் பண்ணிடலாம், அந்த பவனில் பண்ணிடலாமா, இந்த பவனில் பண்ணிடலாமா, இவனுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு நம்மளால இருக்க முடியாது. அதுதான் இன்றைய காலகட்டம், இன்றைய சூழ்நிலை. அன்றைக்கு அடுப்பில் சமைச்ச காலம் போய் இன்றைக்கு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் வந்தாலும் கூட யாரும் வீட்டிலே சமைப்பதற்கு தயாராக இல்லை, அதற்கு நேரமும் இல்லை. ஏன் ஃபேஸ்புக் வந்துருச்சு, வாட்ஸ்அப் வந்துருச்சு, இன்னும் என்னங்க வந்து ட்விட்டர் வந்துருச்சு, ஸ்மூல்னு ஒன்று கண்டுபிடிச்சான். அது நான் வேற கொஞ்ச நாள் அதில் மெம்பராக எழுதப்பட்டால் நிறைய பார்த்தா பாடி லேடிஸ்லாம் போட்டுருந்தாங்க. நம்ம சேர்ந்து பாடணும், அதை அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஏற்றணும். டிக்டாக்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். அந்த மாமிலாம் 45 வயசு 55 வயசு மாமிலாம் மேக்கப் பண்ணிட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஒரு 35,000 பேர் பார்த்துருக்கான். அதை நான் திருவந்திரத்தை பேசி யூடியூப்ல விடுறேன், ஒரு 5 பேரை கூட பார்க்கலீங்க, 5 பேரை கூட பார்க்கல. எங்க போயிட்டு இருக்கீங்க இன்றைய சூழ்நிலை? நான் திருப்பி சொல்றேன், வெள்ளச்சாமி, நாகராஜன், அம்மா நர்மதா, இன்றைய சூழ்நிலையில சமைக்கிறது கொஞ்சம் சலிப்பான காரியம் தான். என் முண்டாட்டி உட்பட உள்ளபடியே நான் உண்மையை சொல்லியிருக்கேன். நல்ல தீர்ப்பை ஐயா அவர்கள் தருவார்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் நல்ல சுவையான பட்டிமன்றம். சமையல் தலைப்பு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. டாக்டர் சொன்னார் ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிற வரைக்கும் நாம் தற்காத்து கொள்ளலாம். இப்போ சாம்பார் அதில் தான் வைக்கிறாங்க, மல்லிகைப்பூவும் அதில் தான் வைக்கிறாங்க. சாம்பார் எடுத்தால் மல்லிகைப்பூவாக வாசம் இருக்கிறது, மல்லிகைப்பூவை எடுத்தால் அது சாம்பாராக வாசம் வருகிறது. ஒரு நாள் என் மனைவி இட்லி எடுத்து துடைச்சிட்டு வைக்கிறார். ஏன் இட்லியை துடைக்கிறேன்னு கேட்டேன். இல்லை வச்சு 20 நாள் ஆச்சுன்னா. கிட்டத்தட்ட வெள்ளி விழா கண்ட இட்லி என்று நான் சொன்னேன். அதனால் இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. ஆனால் சமையலை தவிர்த்து விட்டு வாழ்க்கையை நாம் சிந்திக்க முடியாது. இந்த சமையல் சாப்பாடு இதில் இன்னொரு நுட்பம் என்னன்னு சொன்னால், கணவனுக்கும் மனைவிக்குமான அந்யோன்யம் அங்கேதான் உதயமாகிறது. கண்ணகி சமைக்கிறா. எப்போ? பூம்புகாரிலிருந்து புறப்பட்டு கவுந்தியடிகளோடு மதுரைக்கு வந்து மாதரியினுடைய இல்லத்தில் இருக்கும் பொழுது அன்னைக்கு கண்ணகி சமைக்கிறா. அன்னைக்கு தான் கண்ணகிட்ட கோவல கான்வர்சேஷன் பேசுறான். நான் இல்லாத வேளைகளில் நீ எப்படி இருந்தாய், நான் இல்லைன்னு நீ ஏங்கினாயா? அப்போது கண்ணகி சொல்றா, உன்னை பற்றி ஒண்ணு நினைக்கல, நீ இருந்தா 4 பேர் வீட்டுக்கு வருவான். கோவலன் நீ இல்லாத காரணத்தால், என் காவலன் நீ இல்லாத காரணத்தால் வீட்டுக்கு யாரும் வரவில்லை. அதனால யாரையும் என்னாலே உபசரிக்க முடியவில்லை. அறவோர் கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததற்கோடலும் இழந்த என்னை என்று பேசினாள் கண்ணகி. சாப்பிடுற நேரத்தில் வைக்கிற கோரிக்கைக்கு மதிப்பு அதிகம். சமைக்காம இன்னைக்கு பல குடும்பங்கள் இருக்கின்றன. எனக்கு சென்னையே எனக்கு என் தலைநகரம் மாதிரி தெரியல. இன்னைக்கு 2 நாள் இருப்பதற்கே நான் நொந்து நொறுங்கி விடுகிறேன். முதல்ல இடம் விட்டு இடம் பெயர முடியவில்லை. உணவகங்களில் நெருக்கம், எங்கே பார்த்தாலும் ஆண்களும் பெண்களுமாக கூட்டம் கூட்டமாக வந்து உணவகங்களில் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள்.
என்னுடைய சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிற ஏக்கம் என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டினுடைய நெடிது உயர்ந்த சீரிய பண்பாடு என் கண்ணுக்கு முன்னாலேயே நாங்கள் காவு கொடுத்து கொண்டிருக்கோமா என்கிற கவலை என்னை குத்தி கிழிக்கிறது. இந்த சமையல் என்பதை ஒரு வேலையாக எப்போது நாம் கருதுகிறோமோ அப்போது அது சலிப்பு வந்துவிடும். சமையலை வேலையாக கருதுகிற பொழுது சலிப்பு வந்துவிடும். சமையல் நம்முடைய குடும்பத்துக்காக என்று சொல்லுகிற பொழுது அதிலே மகிழ்ச்சி வந்துவிடும். இது ரெண்டு தான் வித்தியாசம். கொண்டவருக்கு எது பிடிக்கும், தண்டூன்றி வருகிற கிழவனுக்கு எது பிடிக்கும்னு சமைக்கிற குடும்ப விளக்குல பாவக்காய பொரியல் செய்து வச்சிருக்கா. அது யாருக்குன்னு சொன்னா சர்க்கரை நோய் வந்திருக்கிற மாமனாருக்கு. தூதுவளை ரசம் வச்சிருக்கா எதுன்னா இருமல் வந்திருக்கிற கணவனுக்கு. நெய் போட்டு புடலங்காவை பொரியல் செய்து வச்சிருக்கா எதுக்குன்னா சத்து குறைந்த தன்னுடைய குழந்தைக்கு. அவளுடைய தங்கைக்கு என்ன ஆகுன்னு சொன்னா அவள் 18 வயதாகியும் வயதுக்கு வரவில்லை என்று சொல்லி அதுக்குன்னு ஒரு சாப்பாடு செய்து வச்சிருக்கா. அதைத்தான் பாரதிதாசன் சொல்லுகிறான், கறிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள். ஒவ்வொரு கறி இருக்கல, கறினா கூட்டு, கறிகள் தோறும் உண்பவர் தம்மை கண்டாள். இது ஒரு பெண்ணுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமை என்பதை தாண்டி ஒரு பெண் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை இல்லை. ஆனால் அவளுடைய சுமையை பகிர்ந்து கொள்வதற்கு கணவனும் முன்வந்தால் அந்த குடும்பத்தில் நிம்மதி என்கிற கொடி உயரப் பறக்கும். அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். அந்த குடும்பத்தின் வாசலில் வசந்தம் கோலம் போடும். ஆகவே சமையல் என்பது அது ஒரு வேலை அல்ல, அது சடங்கும் அல்ல, அது ஒரு சம்பிரதாயம் அல்ல, எனது பண்பாட்டு அடையாளம். அந்த பண்பாட்டு அடையாளத்தை சர்வதேச மகளிர் தினத்தில் புதுப்பிப்பதற்கு சபதம் எடுக்க வேண்டியது இன்றைக்கு இருக்கிற சூழலில் அது முக்கிய கடமை என்பதை பதிவு செய்து, ஏனென்றால் இனிமேல் அடிக்கடி அடுத்த நோய் என்ன நோய் வரும்னு திருப்ப கொரோனா உருமாறி இருக்கிறதுங்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிரேசில், அமெரிக்கா, சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், லண்டன், அங்கெல்லாம் கொரோனா தொற்றில் அந்த கொள்ளை நோயில் செத்து போனவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு வளர்ச்சியடையாத நம்முடைய நாட்டில் கொரோனா சாவில் செத்து போனவர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்றால் நம்முடைய உணவு முறையில் இருக்கின்ற அந்த நேர்த்தி தான் நம்மை காப்பாற்றி இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டால் சமையலின் முக்கியத்துவம் புரிகிறது என்கிற காரணத்தால் இன்றைய சூழலில் சமையல் மகிழ்ச்சிக்குரியது என்று தீர்ப்பு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.